உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வார ராசி பலன்கள் காண காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 7ஆம் தேதி 7/2/2025 தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 13/2/2025 மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் நல்ல செய்தியை முன்பாக கூற இருக்கின்றேன். அது என்னவென்றால், இது நாள் வரை பல மாதங்களாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிகவும் வேதனை இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகமான குரு பகவான் இந்த வாரம் 11ஆம் தேதி அன்று மாலை 5:50க்கு வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இந்த குரு பகவானுடைய வக்கரத்தினால் எவ்வளவு பாதிப்புகள் நீங்கள் அனைத்து ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விதத்திலுமே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த வக்கர நிவர்த்தி ஆன பின்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே எதிர்பார்த்தது அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. அது இந்த வாரம் முதல் ஆரம்பம் ஆகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக இருக்கப் போகின்றது. காரணம், உங்கள் ராசியை குரு வக்ரகதியிலே பார்த்து கொண்டிருந்தார் கடந்த சில மாதங்களாக. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் பல தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அவையெல்லாம் நிவர்த்தியாகி இப்பொழுது கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக 11ஆம் தேதி மாலை 5:50க்கு மேலே குரு வக்கர நிவர்த்தி அடைய காத்திருக்கின்றார். அதன் பிறகு உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைக்கப் போகின்றது. காரணம், ஒரு அருமையான இடத்தில் இருந்து இந்த கன்னிராசியை முதல் பார்வையாக 5ஆம் பார்வையாக உங்கள் கன்னிராசியை பார்க்கின்றார். அதனால் நீங்கள் எடுத்த காரியங்களிலே வெற்றிகள் பல கிடைக்கப் போகின்றது. தெய்வ திருப்பணியில் இருப்பவர்களுக்கு, தெய்வ திருப்பணியில் சம்பந்தமாக சில தொழில்கள் செய்ய காத்திருக்கின்றவர்களுக்கு இந்த 12ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக அற்புதமான சந்தோஷமான செய்திகள் எல்லாம் வர காத்திருக்கின்றது. நல்ல மேன்மை அடையக்கூடிய, வாழ்க்கையிலே உயரத்திற்கு செல்லக்கூடிய அருமையான வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்து வரும் காலங்களிலே நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக தொழில் ஸ்தானத்திலே உங்களுக்கு செவ்வாய் வக்ரகதி இருப்பதால் தொழில் ரீதியாக பல முடக்கங்கள் நீங்கள் கண்டிருப்பீர்கள். அந்த முடக்கங்கள் எல்லாம் விலகி 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் நல்ல சந்தோஷமான காரியங்களில் ஈடுபட்டு தொழிலை சிறப்பாக செய்ய போகின்றீர்கள். தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய தன வரவுகள் அதிகரித்து உங்கள் வாழ்க்கையிலே செல்வங்கள் பெருகி நல்ல முன்னேற்றத்தை அடைய காத்திருக்கின்றீர்கள். அதே போன்று உங்கள் தனசனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நேரடியாக 7ஆம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார், 7ஆம் இடத்தில் அமர்ந்து. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய தன வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சென்ற இடங்களெல்லாம் பெருமையும் சிறப்பும் நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். இந்த காலத்தை பயன்படுத்தி வெற்றியை நீங்கள் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு நீங்கள் 12ஆம் தேதி அதிகாலை வரை பொறுக்க வேண்டும். கண்டிப்பாக அதன் பின்பு எல்லாமே நல்ல செயலாக மாறிவிடும். அதே போல வண்டி வாகனங்கள், புதிய வீடுகள் வாங்க, சொத்துக்கள் பதிவதற்கு, பிள்ளைகள் கல்வி சம்பந்தமாக நீங்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு, கல்வி சம்பந்தமான பண உதவிகள் பெறுவதற்கு எல்லாமே இந்த வாரத்திலே உங்களுக்கு அருமையான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது அனைத்துமே 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கைகூடிவிடும். பெரிய தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவர்கள், அரசு துறையில் இருக்கின்ற பல அதிகாரிகள், அரசியல்வாதிகள், கலைத்துறையில் இருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்குமே எதிர்பாராத விதமாக 12ஆம் தேதிக்கு மேலே புதிய வாய்ப்புகள், புதிய பதவிகள், அதிகாரிகள் மூலியமாக பல பாராட்டுகள், இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நிச்சயமாக இது அனைத்தும் அடைந்து ஏறுவீர்கள்.
அதற்கு முன்பாக இந்த 12ஆம் தேதி வரை நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளிலோ, தொழிலிலே முதலீடு செய்வதிலோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதிலோ கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். தேவையற்ற முதலீடுகள் உங்களுக்கு 12ஆம் தேதி வரை தொல்லைகளை தந்துவிடலாம். அதனால் 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் செய்வது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அதே போன்று உங்களுக்கு 5 குடையவன் சனி 6ஆம் இடமான ருணஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள், வீட்டிலே பெரியவர்கள், மூத்தவர்கள், தாத்தா பாட்டி இருப்பார்கள் எனால் நிச்சயமாக அவர்கள் மூலியமாக இந்த வாரத்திலே செலவினங்கள் வருவதை தவிர்க்க முடியாது. அவர்களுக்காக வெளியிலே அலைவதையும் தவிர்க்க முடியாது. அதனால் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. 5ஆம் இடத்திலே 12 குடையவன் சூரியன் வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் ஆண்களுக்கு தங்கள் பிள்ளைகள் மூலியமாகவும் செலவினங்கள் ஏற்படலாம். ஆண்களுக்கு பிள்ளைகள் மூலியமாக செலவு மட்டுமல்ல, பிள்ளைகள் மூலியமாக சில தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஏனென்றால் சூரியன் அங்கே 12 குடையவன் அமர்ந்து வக்கரம் பெற்ற செவ்வாயின் சாரத்தில் இருப்பதால் மிகவும் வேகமாக செயல்படுவார்கள் உங்களது பிள்ளைகள். அந்த வேகம் உங்களுக்கு நன்மையை தந்துவிடாது. அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவுரை செலுத்த வேண்டியது நிதானம் தேவை என்பது. அதே போல 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக குரு விளங்குவார். 7 குடையவன் குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பின்பு உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் நண்பர்கள் மூலியமாக, உங்களை இல்லற துணையின் மூலியமாக அதிகமான ஒரு நன்மைகள், தனவரவுகள், இதுவரை உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்காமல் உங்களை எதிர்த்து பேசி கொண்டு வந்த உங்கள் நட்புகளும், உங்கள் சொந்தங்களும், உங்கள் இல்லற துணையும் இனி மதிக்க தொடங்கி விடுவார்கள். உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். நீங்கள் சொல்கின்றபடியெல்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல அவர்கள் அன்புக்கு நீங்கள் பாத்திரமாக விளங்கப் போகின்றீர்கள். ஏனென்றால் குரு பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுகின்றது. அதனால் உங்களுடைய நிலைமையே டோட்டலாக மாறப்போகின்றது. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. 8 செவ்வாய் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார். 10ஆம் இடமான தொழிற்சானத்திலே கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்த பண வரவுகள், நீங்கள் பெரிய தொகையோ பெரிய விஷயங்களையோ நீ எதிர்பார்த்து காத்திருந்தால் அது இப்போது சாத்தியம் அல்ல. அதனால் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வீண் செலவுகளை தவிர்க்க நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. 9 குடையவன் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கின்றார். பெண்களுக்கு குழந்தைகள் வழியிலே நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. அதே மாதிரி பெண்களுக்கு குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு அற்புதமான தெய்வீக கிரகம். அவர் 9ஆம் இடத்திலே இருக்க வேண்டியவர் 7ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து உங்களுக்கு நேரடியாக பார்ப்பது என்பது ஒரு விசேஷமான அமைப்பு. எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறி தந்து விடுவார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், அருள் பாலிப்பு முழுமையாக இப்போ உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. குலதெய்வம் உங்களை காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் பல பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். குரு வக்கரமாக இருந்து உங்களை பல கஷ்டங்களை கொடுத்தாலும் குலதெய்வம் உங்களை இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றது. அதுவும் 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு குருவும் நன்மை செய்து விடுவார். அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக முடியப் போகின்றது. லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடக வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் முதல் 2 நாட்கள் உச்சபலம் அடைந்து காண்கின்றார் 9ஆம் வீட்டிலே. அதனால் அந்த முதல் 2 நாட்கள் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியங்களை, முயற்சிகள் தடையில்லாமல் கொண்டு செல்லும். அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல் சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் சாரம் பெற்றிருக்கின்றார். 12 குடையவன். 12 குடைய சூரியன் செவ்வாய் சாரம் பெறுவது அவ்வளவு விசேஷம் இல்லை. அதே நேரத்திலே வீண் செலவுகள் கொஞ்சம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. செவ்வாய் வந்து வக்கரகதியிலே இருந்து கொண்டிருப்பதால் 12ஆம் தேதி வரை நீங்கள் பயணங்களிலே கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. பயணங்கள் மூலியமாக வரக்கூடிய நன்மைகள், எதிர்பார்த்து ஒரு பயணம் செய்து அந்த காரியத்திலே வரக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் அந்த வீண் பயணங்களை தவிர்த்துவிட்டு 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பயணம் செய்தால் செல்லுகின்ற காரியத்திலே புண்ணியம் இருக்கும், தன வரவுகள் கிடைக்கும்,
ஏனென்றால் சூரியன் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு. ஆனால் செவ்வாய் வக்ரகதியில இருந்தாலும் குருவினுடைய நட்சத்திர காலில் உட்கார்ந்திருக்கின்றார். குருவோ 11ஆம் தேதி மாலை வரை வக்ரத்தில் இருக்கின்றார். அதனால் பயணங்களுக்கு மூலியமாக வரக்கூடிய நல்ல காரியங்களுக்கு, நல்ல வரவுகளுக்கு, தன வரவுகளுக்கு, பொருள் வரவுகளுக்கு நீங்கள் 12ஆம் தேதிக்கு மேலே வைத்துக்கொள் நல்லது. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் 12ஆம் தேதி வரை கொஞ்சம் அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமாக நடந்து ஈடேறும். அதே போல கவனமாக இருக்க வேண்டிய சொன்ன விஷயங்களிலும் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. இந்த வாரம் கன்னிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன என்பதை பார்ப்போம். அதிர்ஷ்டமான எண் 7, 8. வணக்கம்.